ஹலோ கைஸ், நான் தான் டென்னோட சேனலுக்கு நீ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா MT-15 பைக் மாடிஃபை பண்ண பைக் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். நீங்கள் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க. லான்ச் பண்ணி எடுப்பாங்க, சும்மா மேலே இது போட்டு எடுக்கிற மாதிரி எடுப்பாங்க. அதேமாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட்டு சும்மா போயிட்டு ஒரு 4 பேர் போகிறோம். சரியா, போயிட்டு பைக்கை பார்த்துட்டு பைக்கை எடுத்துகிட்டு வரோம். அதான் இந்த வீடியோ இருக்க போகுது. அந்த பைக்கு உங்களுக்கு காட்டி தரேன், எப்படி சொல்லி சொல்லுங்கள், நல்லா இருக்கா அதுமாரி சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த பைக் பற்றி கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து வேணும்னா ரைட் பண்ணி இந்த பைக் எப்படி இருக்குது, என்னெல்லாம் எவ்வளோ ரூபா இந்த மாடிஃபை பண்ண எவ்வளோ ஆச்சு, எங்கே பண்ணாங்க, உங்களுக்கு எல்லாமே நான் இது பண்ணிடுவேன். உங்களுக்கு இப்போ கடையை காட்டி தந்துடுவேன், அது இல்லாமல் சும்மா பைக்கையும் காட்டி தந்துடுவேன். மற்றபடி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடலாம். ஓகே சும்மா இந்த வீடியோ சும்மா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ அப்படி தான் இருக்க போகுது. பைக் எப்படி சொல்லி சொல்லுங்கள். நாங்கள் ஒரு 4 பேர் தான் போகிறோம், என்னால் நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். நம்ம ஸ்கூட்டியில் தான் போயிட்டுருக்கோம், நம்ம பைக்குன்னு எடுக்கலை. பைக் ஓட்டிகிட்ருக்கான் பார்த்தீங்களா, இவன் பைக்கு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இவன் வந்து அஸ்வின். இன்னும் 2 பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே ஷாப்பில் போய் ரீச் ஆகிட்டாங்க. அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எங்களுக்கு வேண்டி. என்ன பிக் பண்ண வேண்டி தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, மற்றபடி அங்கே போயிட்டாங்க. ஓகேவா? ஓகே, நான் உங்களுக்கு அங்கே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சரியா? ஃபைனலி நம்ம வந்து ஷாப்புக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த ஷாப்போட நேம் ஏஞ்சலிக் மோட்டோ கியர்ஸ். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் நாகர்கோவில் பிளேஸில் இருக்குது. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாம் பண்ணி தருவாங்க. மாடிஃபிகேஷன், பெயிண்டிங், அது மாதிரி ஹேண்ட்மேட். முன்னாடி ஒரு டியோ இருக்குது தெரியுமா, அது ஹேண்ட்மேட் பண்ணது, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் ஹெல்மெட்ஸு, ஃபுல் கியர்ஸும் இருக்குது கைஸ். உங்களுக்கு பைக்குக்கு வேண்டிய எல்லா தேவையான விஷயம் எல்லாமே இருக்குது. நீங்கள் வேணா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்னெல்லாம் இருக்குது செட்டு. நம்ம ஜஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஷாப்பு. நம்ம ஃபஸ்ட்டு போனது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் இல்லை, இப்போ நம்ம பசங்க தான் இங்கே இருக்குது. இங்கே பார்த்து ஹெல்மெட்ஸ் எல்லாமே இருக்குது, AGV ஹெல்மெட்ஸ்லாம் இருக்குது. அவங்க வந்து ஷிப்பிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? நம்ம பைக்கை பார்த்துருவோம். இதுதான் நம்ம MT மாடிஃபிகேஷன் பண்ண பைக்கு. பைக் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள், இப்படி நல்லா இருக்கா சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. இன்னும் பைக்கில் கொஞ்சம் வேலை இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. சினிமேட்டிக் வீடியோ எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த பைக் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. அதேமாதிரி இது வந்து லீகலாக ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா லீகல் தான். எப்படின்னு நான் சொல்கிறேன்னு கேளுங்க. என்னென்னா இதுக்கு கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர். ஓகேவா? இந்த பைக்கு அப்போ அதே தீமில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். என்னென்னா கார்பன் டிப்பிங் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பைக் பார்த்தீங்கன்னா லீகல் தான். ஏன்னு சொல்லணும்னா எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் ஒன்றுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் பெயிண்டிங் தான் பண்ணியிருக்கோம் இருக்கிற கலரில். இன்னும் ஒர்க்கு முடியலை, இன்னும் பண்ண போறோம். ஓகேவா? தான் நம்ம மாடிஃபை நல்லா இருக்கு. பார்த்து ஒரு பெரிய பைக் மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படி நல்லா இருக்கா பைக், பிடிச்சிருக்கா? நம்ம பச்சையா தெரியுது, இதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஓடிக்கணும். புதிய பைக் எடுத்துருக்கேன், நல்லா இருக்கு. இது பெருசா வருது. நான் சொன்னது இவ்வளவுதான் வரும். நான் சொன்னதுடா இது கரெக்ட் தான். இது பெருசா இருக்கு. நான் சொன்னேன் தெரியுமா, இந்த இடம் வந்து இவ்வளவுதான் வரும்னு. இது பெருசு கரெக்டா இருக்கு. அது அட்ஜஸ்டபிள், அது மாத்தலாம். உனக்கு கைக்கு ஏத்த மாதிரி போடு. இவ்வளவு அண்ணன் பை எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு வந்து போடும். இந்த நூல் எல்லாம் விட்டோம்னா இன்னைக்கு புதிய நூல் கேட்டாங்க கேட்டாங்க. கொஞ்சம் பண்றேன். இது இதுல உள்ள டிப்பிங் தானே சொன்னேன், அது பண்ணா நல்லா இருக்கும். இது இதுவும் பண்ணா கையோட. ஆமா, டிப்பிங் சும்மா பெயிண்ட் ஓட்டு பாலிஷா ஏதாவது அடிச்சிருந்தா நல்லா இருக்கும். பெயிண்ட் அதுல ஸ்டிக்கரிங் பண்ணா நிக்காது. நிக்க மாட்டேதா? என்ன ஒரு நாள் வேணா பாப்போம். இல்ல புதுசு எவ்வளவு வரும்? 2 மாசம் கழிச்சு வரும். ஹெட் எவ்வளவு வரும்? இந்த MT இவ்வளவு ஹெட் இருந்தது. இது பெயிண்ட் பண்ணது நம்ம ரெண்டு. இது மாஸ்க் அது என்ன பெயிண்ட் பண்ணேன். ஓகே ஓகே. ஃபைபர் கிட்ட எடுத்து பெயிண்ட் பண்ணேன். ஓ சரி சரி. இது ஃபர்ஸ்டே பெயிண்ட் பண்ணனால மத்ததை விட இது கிளாஸியா இருக்கு. எனக்கு ரொம்ப நாள் ஆயிட்டு பெயிண்ட் பண்ணி. அது நாளாக நாளாக இன்னும் கிளாஸி ஆயிட்டே.
மேல இருக்கு கிளியர்ல காய காய இதுவே போதும், நல்லா நீ சூப்பரா இருக்கு. நீட்டா இருக்கு. எல்லாத்தோட ஜாஸ்தியா இருக்கு. மூசி மேலலாம் விட்ட வாய்ப்பு இல்லை. நம்ம எப்படி ரொம்ப போட்டுறோம். ஆனா இனி என்ன இதை விட்டுட்டு இதே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. தெரியுதா? உனக்கு தூங்கமா? ஸ்டிக்கர் அடிக்காமலே நல்லா தான் இருக்கு. ஆமா, ஸ்டிக்கர் அடிக்காமலே நல்லா தான் இருக்கு. இது போதும். நாங்கள் பைக் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பைக் Z900 பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் இப்போ செம்மையாக சவுண்டாக இருந்துச்சு. அக்ரோபிக் இந்த மோட்டர் ஷாப்பில் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டுருக்கு. செம்மையாக இருந்துச்சுங்க அது. கைஸ், இந்த வண்டியை வச்சு செய்யற வேலையை பாருங்க. ரோட்ல ஒரு கோடு தெரியுதா? ஒவ்வொருத்தனா கோடு போட்டுட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல இந்த பைக்கு, வேறு லெவலில் இருக்குங்க. லைஃப்பில் இந்த பைக் கண்டிப்பாக வாங்கினாங்க. எத்தனை பேர் இந்த பைக் ஆசை இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா ரீல்ஸுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, அதை நான் பார்த்துட்ருக்கோம். இது ஒரு மஞ்சள் கலர் பூ இருக்கு. ஆமா, இந்த பைக் பார்த்தீங்கன்னா 50% தான் ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இவனுக்கு இந்த பைக் கொஞ்சம் அர்ஜென்ட், அதனால தான் இப்போ எடுக்கிறான். மறுபடியும் இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து திருப்பி வந்து இங்கே கொடுத்துருவோம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து லீகல் தான், இனி போக போக கொஞ்சம் இல்லீகலாக மாறும். அதுக்கு வேண்டிய மாடிஃபிகேஷனுக்கு வந்து பெர்மிஷனுக்கு வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அது என்னென்ன ப்ரொசீஜர் உண்டு அதை நம்ம பார்க்கலாம், ஓகேவா? நான் அதில் உங்களுக்கு வீடியோ போட முடிஞ்சுன்னா அதுவும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், ஓகே? இதில் பேக்ல இருக்க கண்ணே தெரியாது. சவுண்ட் எங்கே கேட்குது? நம்ம இதில் தானா? நம்ம இதில் அவ்வளோதான். அது வேண்டாம், எது வைக்கணுமா? சரி. அந்த நீல லைட்டு போடுங்க. ஓ, இது ஆட்டோமேட்டிக்காக இதாகிட்டு இருக்கும் தானா? மாறிட்டே இருக்கும் தானே? ஓ, அது இல்லை. டபுள் லைட் பத்திரக்குள்ள இருக்கு. அது அப்படியும் பத்தோம். மார்க்ஸ் ஓகேவா இல்லையா? டபுள் லைட் பேக்ல எரியுது. டபுள் லைட் 2 இன்டர்னல். ஆனால் இங்கே மாற்றிடுங்க. ஏதாவது பார்த்து நம்ம அதிகம் இருந்தால் கூட ஏதாச்சும் பேச்சர் பண்ணுவார். என்ன ஒரு பேச்சர் பண்ண வரல. இது சும்மா நம்ம அப்படியே ஆன்லேயே இருக்கோம் தானே? இது நீல கலரு இல்லை. இப்போ உங்களுக்கு எது தேவை? எந்த ஐட்டம் தேவை? கேப் இருக்கா? ஓகே, கேப் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாமா? யோ
இவனுக்கு இதுக்கு எந்த நார்மல் இந்தியா ட்ரெயின் ஐட்டம் வேணும். என்ன அப்போ இது நார்மல் இந்தியா ட்ரெயின் ஐட்டம். ஓகே ஓகே கலர் மாறுது. நார்மல் இந்தியா இருக்கு. என்ன ஐட்டம் வேணும்? இப்போ இது பண்ணு பச்சை நீலம் அடிஷனல் வெளியில உடைக்க மஞ்சள் ஓ சீன் ஒயிட்டுக்கு இந்த கலர் எல்லாம் மேட்ச் ஆகும். இது வருது இது மாதிரி. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக போடு. அதுக்கு அதை கையில உடைய போட்டுறாங்க. அது மாட்டுனா நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா மாட்டினா? மாட்டினா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. சரி அப்போ அதை மாற்றி மாட்டேன். ஒன்று பிடிச்சி யாரட்டு சொல்கிற இருக்கட்டு. ஃப்ரெண்டோ ஏதாவது பண்ணுவோம். என்னாச்சு? வீட்டில் இருந்து எடுத்துட்டு வந்துருப்பேன். என்னாச்சு? இண்டிகேட்டருக்கு ஒயர் ஷார்ட் ஆகுது. நீங்க எடுத்துருப்பாங்க. நீங்க எடுத்துட்டு வீடியோ மட்டும் ஃபில் பண்ணிட்டோம். நானா? ஆமாம். ஓகே கைஸ் இதான் நமக்கு பைக்கு ஃபைனல் அவுட்புட். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குன்னா, நான் இந்த இடத்துல கொஞ்சம் பெயிண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு அடுத்து இன்னும் ஃப்ளிக்கர் வச்சுருக்கோம். இந்த இது வந்து கொஞ்சம் கலர் பண்ண வேண்டியது இருக்குது. அலாய்ஸ் வீல்ஸும் கலர் பண்ண வேண்டியது இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மந்த் வரலாம். ஏன்னா பட்ஜெட்டு கொஞ்சம் ஆயிடுச்சு. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பைக் ரெடி பண்ண எவ்வளோ சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ரைட் ரிவ்யூ போடுவேன் சரியா? கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட வந்தோம் புரோட்டா ஹாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குமான்னு தெரில. நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். இதான் இந்த வீடியோட லாஸ்ட்டு. ஓகேவா? இதுக்கு மேலே வீடியோ இருக்காது. நமக்கு ட்ரீட் வைக்கிறது தான் பார்த்துக்கோங்க எல்லாரும். கைஸ் நம்ம பரோட்டாங்க கைஸ் எங்கே இருக்கு? இன்னும் வரல. ஓகே ஓகே எடுங்க. ஓகே நாங்கள் இனி அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது வீடியோ போடணும்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ் பாய்.